இந்த வீடியோவில் இந்தியன் எக்கனாமியில் 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்தியன் எக்கனாமி இந்த 50 வினாக்களும் கான்செப்ட் வைஸாக இருக்கும். எப்படி கான்செப்ட் வைஸாக இருக்க போகுது? இப்போ ஆர்பிஐனா என்ன, ஆர்பிஐடைய ஃபங்க்ஷன் என்ன, மானிட்டரி பாலிசினா என்ன, பணவியல் கொள்கை, நிதி கொள்கை ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, அப்புறம் பேங்கிங்கில் ரெப்போ ரேட்னா என்ன, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்னா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின் பேஸில் இதில் வரக்கூடியது உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இதுனா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த நீங்கள் நியரஸ்ட் 50 கொஸ்டின்ஸை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எக்கனாமியில் இருக்கக்கூடிய முக்கியமான டெர்மினாலஜி, இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் வரும். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, 2ல் எது சரி தவறுன்னு பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1, தற்போது பணத்தின் பெரும் பகுதி முக்கியமாக செலாவணி பணம் அல்லது காகித பணம், நம்ம ரூபாய் நோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை சொல்றாங்க. இது மத்திய மைய வங்கியால் வெளியிடப்படுகின்றது. அப்போ ஆர்பிஐ தான் வெளியிடுறாங்கன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல, நம்மளுடைய ரூபாய் நோட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், காகித பணமும் கடன் பணமும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வளர்ந்தது. இப்போ காகித பணம் அப்படின்னா நமக்கு தெரியும் ரூபாய் நோட்ஸ், கடன் பணம்னா பாண்ட்ஸ், பத்திரங்கள். கவர்மெண்டே பாண்ட்ஸ் விற்கிறாங்கல்ல, 10,000 ரூபா பத்திரம், 25,000 ரூபா பத்திரம்னு சொல்லிட்டு. இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். காகித பணமும் கடன் பணமும் கிட்டத்தட்ட சேமாக தான் வளர்ந்தது. இந்த காகித பணத்தை வெளியிடக்கூடிய அமைப்பு மத்திய மைய வங்கி, ஆர்பிஐ. கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். வங்கி பணம் என்பது என்ன? பேங்க் நோட். வங்கி பணம் என்பது என்ன? கடன் அட்டைகள். இப்போ கிரெடிட் கார்ட்ஸ் நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, கடன் அட்டைகள், கிரெடிட் கார்ட்ஸ், வரைவு, டிராஃப்ட், டிமாண்ட் டிராஃப்ட் எடுக்கிற பார்த்தீங்கன்னா டிடி, அது காசோலை, செக்கு, இது எல்லாம் தானே வங்கி பணம் என்பது. அனைத்தும் தான் வங்கி பணம். இப்போ நம்ம கிரெடிட் கார்டை வச்சு பணம் எடுக்கலாம், டிடியை வச்சு பணம் செலுத்தலாம் அல்லது எடுக்கலாம், அதே போல் செக் வச்சு பணம் எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது எல்லாம் தான் வங்கி பணம் அப்படின்னு சொல்கிறோம். வெறுமனே ரூபாய் நோட்டு மட்டும் கிடையாது, வெறுமனே ரூபாய் நோட்டு மட்டும் கிடையாது. ஓகேங்களா? மற்ற அனைத்து விதமான பணமும் வங்கி பணத்தில் அடங்கும். மூன்றாவது வினா, பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் டேஸ். ஒரு பணத்தோடைய மதிப்பு இப்போ 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 100 ரூபாயோட மதிப்பு என்னங்க? உங்க பாக்கெட்ல 100 ரூபாய் இருக்கு, அந்த 100 ரூபாய் அப்படின்றது எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு உங்களுக்கு ஏன் தோணுது? ஏன்னா அந்த 100 ரூபாய் வச்சு நீங்க எவ்வளவு பொருளை வாங்க முடியும் அப்படின்ற அளவுகளை வச்சு தானே. 100 ரூபாய் இருந்துச்சுன்னா நீட்டாக ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு டீயும் சாப்பிட்டு வந்துடலாம் இல்லைங்களா? இப்போ 100 ரூபாயை வச்சு நம்ம ஒரு நேரம் சாப்பாடே சாப்பிடலாம். அப்போது பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தி. பண்ட மற்றும் பணிகளை வாங்கும் சக்தி. இப்போ பண்டம்னா சாப்பிட்றது, அதாவது சாப்பிட்றது மட்டும் கிடையாது, பொருள் அப்படின்னு அர்த்தம். திங்ஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஒரு திங்ஸ் வாங்குறது பண்டம். இப்போ உணவுப் பொருள் சாப்பிட்றோம்னா அது ஒரு பண்டம் தான். ஓகேங்களா? பணிகள்னா என்னது? இப்போ அந்த 100 ரூபாய் வச்சுட்டு நீங்கள் டிரான்ஸ்போர்ட், இங்கேருந்து எங்கள் கரூர் டு திருச்சி போகிறீங்க 100 ரூபாய் கொடுத்து அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறீங்க இல்லைங்களா, அதுதான் பணிகள். ஓகே, அப்போ பணத்தின் மதிப்பு என்பது பணத்தால் பண்ட மற்றும் பணிகளை வாங்கக்கூடிய சக்தி. ஆப்ஷன் பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். நான்காவது வினா, பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தினுடைய விளைவுகள் என்னவா இருக்கும்? சமத்துவம் வலுவிழந்து போகுமா? கருப்பு பணம்னா என்ன? அரசாங்கத்தை ஏமாற்றி நம்ம வந்து சம்பாதிக்கக்கூடிய பணம் கருப்பு பணம். அதனால என்ன ஆகும்? சமத்துவம் வலுவிழந்து போயிடும். இரட்டை பொருளாதாரம். இரட்டை பொருளாதாரம்னா என்ன? கணக்கில் வராம மிகப்பெரிய அளவில் பணங்கள் ஒரு இடத்துல போய் சேர்ந்துடும். அப்போ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இன்பேலன்ஸ் ஏற்படும். இப்போ பணக்காரங்கள் தொடர்ந்து பணக்காரங்கள் ஆவாங்க, ஏழைகள் தொடர்ந்து ஏழைகள் ஆவாங்க. அது இரட்டை பொருளாதாரம் சொல்றாங்க. அடுத்து ஆடம்பர நுகர்வு செலவு அதிகமாகும். ஆடம்பர நுகர்வு செலவு என்பது அதிகமாக தான் ஆகும். ஆமாம், இப்போ கருப்பு பணம் வச்சுருந்தாங்க அப்படின்னா லக்ஸரியான வாழ்க்கை தான் தேடுவாங்க. இப்போ இது அனைத்துமே பொருளாதாரத்தில் கருப்பு பணத்தின் விளைவுகளாக அமையும். 5th கொஸ்டின் பொறுத்துக. பண்ட மாற்று முறைனா என்ன? பண்டங்களுக்கு பண்டம் மாற்றுகிறது தான் பண்ட மாற்று முறை. அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட். சேமிப்புனா என்ன? நுகர்வு தவிர்த்த செலவு. நுகர்வுனா என்னது? நம்ம வாங்கக்கூடியது அல்லது செலவிடக்கூடியது. சரிங்களா? நம்மளுடைய தேவைகளுக்காக வாங்குதல் அல்லது செலவிடுதல், இதுதான். அப்போ வாங்குறது செலவு போக மீதி உள்ளது தவிர்த்தது.
அதுதான் வந்து சேமிப்பாக இருக்க முடியும். இப்போ 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஓகேங்களா? இதில் வந்து ஒரு 5,000 ரூபாய் சாப்பாட்டுக்கு கொடுக்குறீங்க, ஒரு 3,000 ரூபாய் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ்க்கு வச்சுக்கிறீங்க அப்படின்னா மீதம் எவ்வளோ இருக்கும்? 2,000 ரூபாய் இருக்கும். இந்த 2,000 ரூபாய் தான் உங்களுடைய சேமிப்பு, ஓகேங்களா? அதான் நுகர்வு, இதெல்லாம் நுகர்வு. இந்த நுகர்வு தவிர்த்த செலவு தான் சேமிப்பு. அடுத்து மின் பணம்னா என்ன? மின் பணம் என்பது மின்னணு பணம், நெஃப்ட், ஓகேங்களா? நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர், நெஃப்ட்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, மின் பணம். அது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் கூட்டம் 1935 போட்டுக்கிறாங்க. இது இந்திய ரிசர்வ் வங்கி கூட்டம் 1935. ஆனால் இது பார்த்தீங்கன்னா சட்டம் அப்படின்னு வந்திருந்தால் அது 34. ஆர்பிஐ ஆக்ட் 1934 அப்படின்னு இருக்கணும். ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணது 1935 ஏப்ரல் 1. ஏப்ரல் 1 தான் ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக கருப்பு பணம் என்பது வரி ஏமாற்றுவர்களால் தான் கருப்பு பணம் ஏற்படுகின்றது. அப்படி வச்சு பார்க்கும் பொழுது நமக்கு 1க்கு ஏ, 5க்கு இ. ஆன்சர் ஆப்ஷனில் பாருங்கள் எது செட் ஆகுது? ஸோ இது ரெண்டும் செட் ஆகுது இல்லைங்களா? ஓகே. அடுத்து சேமிப்புனா என்ன? சேமிப்புனா நுகர்வு தவிர்த்து செலவா? அப்போ 2க்கு பி வரணும். இங்கே பாருங்கள், 2க்கு இங்கே பி வந்திருக்கு, இங்கே டி வந்திருக்கு. அப்போது நமக்கு இதுதான் ஆன்சர், ஓகேங்களா? அடுத்து 6வது கொஸ்டின், கூற்றுகளை கவனி. நாகரிகம் வளர்ச்சியடைந்த இடங்களில் பண்டமாற்று முறை செலுத்துவங்கியது. 2வது ஸ்டேட்மெண்ட்டு, இதுவே வணிகத்தின் முதல் வடிவம். இது ரெண்டு கரெக்டு தான். நாகரிகம் வளர்ச்சியடையும் போது, நாகரிகம் அப்படின்னா என்ன? மக்கள் முறையாக ஒரு சமூகமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே பல்வேறு வேளாண் பொருள்களாக இருக்கட்டும், அல்லது அவங்க கையால் செய்யக்கூடிய பொருட்கள், இப்போ ஜாடிகள், மண்பாண்டுகள், இது மாதிரி கலைப்பொருட்கள், இது எல்லாத்தையும் பண்டமாற்று முறையில் அடுத்தடுத்த இடங்களுக்கு அவங்க வணிகம் செய்வாங்க. இதுதான் வணிகத்தினுடைய முதல் வடிவம். எனவே ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். ரெண்டுமே சரிதான். 7வது சரியான கூற்றை எழுதுக. ஃபஸ்ட்டு ஒன், எவ்வளவு பணம் அச்சடிக்க வேண்டும் என்பதை ரிசர்வ் வங்கி முடிவு செய்கின்றது. ஆர்பிஐ தான் முடிவு பண்ணுன்னு சொல்கிறாங்க. இந்திய ரூபாய் நோட்டுகளில் இந்திய ஜனாதிபதியின் கையெழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதில் எது சரி எது தவறு? ஃபஸ்ட்டு ஒன் சரி தான். ஆர்பிஐ தான் எவ்வளோ பணத்தை அச்சடிக்கணும் அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா பணப்புழக்கம் எவ்வளோ நாட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சர்வே பண்ணிட்டு தான் அந்த முடிவு எடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் கிடையாது, ஆர்பிஐ தான். 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இந்திய ரூபாய் நோட்டில் இந்திய ஜனாதிபதியோடைய கையெழுத்து இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஆர்பிஐடைய கவர்னர் அவருடைய கையெழுத்து தான் இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் யார் ஆர்பிஐ கவர்னராக இருக்கார் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனவே ஸ்டேட்மெண்ட் 1 சரி, 2 தவறு. 8வது வினா, பணவீக்கம் என்பது என்ன? பணவீக்கம், பணவாட்டம், இந்த 2 கான்செப்டையும் இந்த கொஸ்டின் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொல்லிடுறேன். பணவீக்கம் அப்படின்னா என்னென்னா, பணத்தினுடைய புழக்கம் அதிகமாக இருக்கும். பணத்தினுடைய புழக்கம் அதிகமாக இருக்கும். எப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பேங்க்கில் போய் லோன் கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு திடீர்னு உங்களுக்கு சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், உங்களுக்கு 1 லட்ச ரூபா லோன் கொடுத்துருவாங்க. சும்மா அதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. 1 லட்ச ரூபா கொடுத்துருவாங்களா சார்லாம் கேட்கக்கூடாது, சொல்கிறேன். பணப்புழக்கம். இப்போது அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா மானியம் தர்றது, இப்போ கேஸ் வாங்குறீங்க, மானியம் தர்றது, கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து இனிஷியேட்டிவ் தர்றது, இல்லை நீங்கள் ஒரு வேலைக்கே போனீங்கன்னாக்கா சம்பளம் வந்து பார்த்திங்கனாக்கா வாப்பா வந்துட்டு ஒரு ஹாஃப் டே வேலை பாரு, உனக்கு நான் 500 ரூபா சேலரி தரேன் அப்படின்னா இது அதிகம் தானே. ஒரு 6 நாள் வேலை சும்மா அவனை வந்துட்டு போகிற மாதிரி இது ஒரு 500 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே பாருங்கள், பணம் உங்களுக்கு பல வழிகளில் கிடைக்குதுங்களா? ஓகே. இப்போது பணத்துக்கான பிரச்சனையே இல்லை, உங்களுக்கு பணம் ஈஸியாக சம்பாதிக்கிறீங்க. ரைட். இப்போ இதே காலகட்டத்தில் நம்ம உணவுக்காக யாரை சார்ந்திருக்கோம்? விவசாயத்தை தானே சார்ந்திருக்கோம். என்ன தான் சம்பாதிச்சாலும் உணவுக்காக யாரை சார்ந்திருக்கிறோம்? விவசாயத்தை தானே சார்ந்திருக்கோம். அப்போது இந்த பணத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகுது, நம்மகிட்ட வந்து ஈஸியாக ரீச் ஆகுது. ஆனால் உணவுப் பொருள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அந்த மாதிரி ரைஸ் ஆகுமா? கல்டிவேஷன் பண்ணால் தானே ரைஸ் ஆகும். வந்துங்க ஒரு ஊர் இருக்குதுங்க, ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 குடும்பங்கள் இருக்குது, ஓகேங்களா? 100 குடும்பங்கள் இருக்குது. 1000 கிலோ வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு ஃபேமிலிக்கு 10 கிலோ வெஜிடபிள் தேவைப்படுது. ஒரு ஃபேமிலிக்கு 10 கிலோ வெஜிடபிள் தேவைப்படுதுங்க.
ஓகேங்களா. அவங்க ஊர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா தினந்தோறும் 1000 கிலோ வெஜிடபிள்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா, ரைட்டு. இப்போது ஒரு வாரம் மட்டும் 500 கிலோ தான் வெஜிடபிள் வந்துருக்குது, பாதியாக குறைஞ்சிருச்சு. அப்போ ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ வேணும்? 10 கிலோ வேணும். இப்போ வந்து 5 கிலோ தான் ஒரு குடும்பத்துக்கு கிடைக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? காசு இருக்கிறவங்க போய் உங்ககிட்ட பேரம் பேசுவே அதிகமாக கொடுத்து வாங்குவாங்களா? அப்போ இவர் மார்க்கெட்டில் விற்கிறவர் என்ன சொல்லுவார்? 1 கிலோ நான் 50 ரூபாய்க்கு கொடுத்தேன், இப்போ 1 கிலோ 100 ரூபா அப்படின்னு சொல்லுவார். இப்போ 100 ரூபா கொடுக்குறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்களா? ரெடியாக தான் இருப்பாங்க. ஏன்னா காசு உங்கள்கிட்ட இருக்கு. புரிஞ்சுங்க, காசு உங்கள் கையில் புழக்க இருக்குங்க. அப்போ என்ன செய்வாங்க? 1 கிலோ 100 ரூபானாலும் உங்கள் வாங்க ரெடியாக இருப்பாங்க. இப்போ உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரருக்குமே இதே மாதிரி காசு அதிகமாக இருக்கும்ல. அப்போ அவர் என்ன செய்வார்? நான் 100 ரூபா கொடுக்குறேன், எனக்கு கொடுக்குமாரு. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? மார்க்கெட்டில் இருக்கிறவர் என்ன ப்ரைஸ் ஏற்றுவார்? அப்போ 1 கிலோ 150 ரூபாம்பார், 200 ரூபாம்பார். ஸோ அப்போ விலை வந்து என்ன ஆகுது? விலை அதிகரிக்குதா? நல்லா பாருங்கள், விலை அதிகரிக்குது. பணத்துடைய மதிப்பு எப்படிங்க? குறைஞ்சிட்டு வருது. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, பணத்துக்கு தான் மதிப்பு இல்லையே, எந்த இன்னும் 100 ரூபா பிடிச்சிக்க, எனக்கு அந்த காயை கொடு, இந்தப்பா நீ 300 ரூபாயை பிடிப்பா, எனக்கு அந்த 10 கிலோ காயை கொடுப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ பணத்தினுடைய மதிப்பு கீழே போயிட்டுருக்குது, அந்த விலைவாசி மேலே போயிட்டுருக்குது. ஓகேங்களா, இதுதான் பணவீக்கம். அப்படி இந்த கொஸ்டினுக்கு வாங்க. பணவீக்கம் என்பது என்னங்க? விலைவாசி உயர்வு, பண மதிப்பு வீழ்ச்சி. நம்ம சொன்னபடி மேட்ச் ஆகுதா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். அடுத்து பண வாட்டம்னா என்ன அப்படின்னா, இது அப்படியே ரிவர்ஸில் வரும், அதான் பண வாட்டம். ஓகேங்களா, பணத்தோடைய மதிப்பு அதிகமாகிட்டே போகும், பொருளுடைய விலை குறைஞ்சிக்கிட்டே வரும். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார் அப்படின்னா, இப்போது இந்த பண வாட்டம் அப்படின்றத பார்த்திங்கன்னு வச்சுங்க, பணப்பழக்கமே இருக்காது. ஒரு வேலைக்கு போனாலும் 100 ரூபா தர்றேன், இன்றைக்கி 6 மணிக்கு காலைல வா, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய், ஒரு 100 ரூபா காசு தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணப்பழக்கமே இருக்காது, 100 ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இவர் வந்து ஒரு 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 கூலி வேலைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தோட்டத்தில் ஒரு தண்ணி பாய்ச்ச போகிறாரு. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 100 ரூபா கொடுக்குறாரு. என்னையே அவ்வளோ கம்மியாக கொடுக்குற அப்படின்னா, எப்போ நீ வந்து இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சுற, அந்த வெஜிடபிள்ஸ்லாம் நாங்கள் போய் விற்கும்போது 1 கிலோ 5க்கும் 10க்கும் தான் எடுக்கிறாங்க, எனக்கு பெரிய வருமானம் இல்லைப்பா. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு 100 ரூபா இருந்தால் இது பண்ணிக்கிட்டு, எனக்கு வந்து போதிய விலை இல்லை மார்க்கெட்டில் அப்படின்னு இந்த ஃபார்மர் சொல்லுவாரா? அப்போ என்ன ஆகுது? இவர் வந்து பார்த்திங்கனாக்கா 5க்கும் 10க்கும் தான் அவருடைய காய்கறிகளை மார்க்கெட்டில் விற்பார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலைவாசி குறையுமா? பணத்தோடைய மதிப்பு எப்படி இருக்குது? அதிகமாகுது. பணமே சிக்கலைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? யோ இந்தயா 5 கிலோ தக்காளியா 50 ரூபாய்க்கு எடுத்துக்கியா, 1 கிலோ 10 ரூபாய்க்கு கொடுக்குறியா, வாங்கிட்டு போய் அப்படின்னா, என்னையா அதெல்லாம் தக்காளியெல்லாம் அலட்சமாக இருக்குங்க, இங்கே பாருங்கள் பக்கத்தில் பாருங்கள் 1 கிலோ 2 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்போ பணத்துக்கான மதிப்பு அதிகமாக இருக்கும், பொருளுடைய விலை கம்மியாக இருக்கும். பண வாட்ட காலத்தில். சார் அப்படின்னா நமக்கு பண வாட்டம் நல்லதா பண வீக்கம் நல்லதா சார் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதுலேயும் சில பேர் இப்போ பண வாட்டம் தான் நல்லது போல், விலைவாசி ரொம்ப கம்மியாக இருக்கும், பண வாட்டமாகவே இருக்கலாம்ல அப்படின்னு நினைப்பாங்க. விலைவாசி கம்மியாக தான் இருக்கும், பணப்பழக்கமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இங்கே பொருளாதாரமே நடக்காது. இப்போ வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்கலாம், மற்றபடி நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்கினா அப்படின்னா அங்கே நீங்கள் அந்த காசை கொடுத்து சைக்கிள் வாங்க முடியாது. ஏன்னா உங்கள்கிட்ட சம்பாதிக்க போனாலும் அவன் கம்மியாக தான் உங்களுக்கு வந்து செலவுக்கு தரப்போகிறான். அதை வச்சு நீங்கள் எந்த விதமான பொருளையும் வாங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கான தேவை அதிகமாக இருக்கும், அவன் பணமே இருக்காது. இப்போ உங்கள் குழந்தை படிக்க வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்காது. ஸோ இப்போ பண வாட்டம் என்பதுலேயும் பிரச்சனை இருக்குது, பண வீக்கம் என்பதுலேயும் பிரச்சனை இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டேபிளாக இருக்கணும். ஒரு ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் பொருளாதாரம் ஒரு நல்ல பொருளாதாரமாக இருக்க முடியும். ஸோ பண வீக்கமும் டேஞ்சர் தான், பண வாட்டமும் டேஞ்சர் தான். இதை ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு தான் ஆர்பிஐ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. எது தவறு அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, வரி விதிப்பை அதிகப்படுத்தணுமா, ஓகேங்களா, அல்லது அரசு செலவை அதிகரிக்கணுமா, இறக்குமதி கட்டுப்பாட்டு விதிக்கணுமா, பொது பங்கீடு செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எது தவறு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், வரி விதிப்பை அதிகப்படுத்துன்னு கேட்குறாங்க. இப்போது மக்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குது, அதானே பணவீக்கம். இப்போ பணப்புழக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பணத்தை எல்லாமே கவர்மெண்ட்டு ரெக்கவரி பண்ணணும்.
ஓரளவுக்கு மட்டும்தான் மக்கள் கையில் பணம் இருக்குன்னு முடிவு பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வாங்க, டேக்ஸ் அதிகப்படுத்துவாங்க, இன்கம் டேக்ஸ் போடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இன்கம் டேக்ஸ், ஐடி போடுவாங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா சொத்து வரி போடுவாங்க, நில வரி போடுவாங்க, வீட்டு வரி போடுவாங்க, நிறைய வரிகளை போட்டு உங்கள் பணத்தை ரெக்கவர் பண்ணுவாங்க. அப்போது ஏ வந்து சரிதான், ஏன்னா பணவீக்கத்தை கட்டுப்படுத்த இந்த நடவடிக்கை சரிதான். அடுத்து பி பாருங்கள், அரசு தன்னுடைய செலவை அதிகரித்தல். எங்கள் அரசாங்கம் எதுக்குங்க அதோட செலவு அதிகரிக்கணும்? அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அது மக்களுக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்குறாங்க, டிரான்ஸ்போர்ட்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுடைய செலவு அவங்க அதிகரிக்கிறதுனால பணவீக்கம் குறையுமா? குறையாது. மக்கள்கிட்டருந்து பணத்தை வந்து நம்ம ரெக்கவர் பண்ணணும். ஸோ அரசாங்கம் செலவு பண்ணால் அது கணக்குலேயே வராது இல்லைங்களா. ஸோ மக்களுக்கு அதுக்கு சம்மந்தம்லாம் போயிடும். அதனால் இது தவறானது. சி பாருங்கள், இறக்குமதி கட்டுப்பாடு விதிக்கணும். இப்போ இறக்குமதி அப்படின்றது பார்த்திங்கன்னு வச்சுங்க, வெளியிலேருந்து ஒரு பொருள் சில நம்ம வந்து இறக்குமதி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அதனாலேயே வந்து பார்த்திங்கனாக்கா பண வீக்கம் அதிகமாகும். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா விலைவாசி உயர்ந்து போகும்ல, விலைவாசி அதிகமாகும்ல. ஸோ அதனால் இதையும் கட்டுப்படுத்தணும். பொது பங்கீடு, பொது பங்கீடுன்றது பிரச்சனை இல்லாத தான். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த பொது பங்கீடு இருக்கணும். ஓகேங்களா. அப்போ பி என்பது தவறானது. 10வது வினா, இந்திய ரிசர்வ் வங்கி அறிவுறுத்தலின்படி ஒவ்வொரு வங்கியும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ரொக்க இருப்பாக வைப்பது முக்கியம். சரிங்களா. அதுனா என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மாறுபடும் காப்பு விகிதமா, ரொக்க இருப்பு விகிதமா, ரொக்க தள்ளுபடி விகிதமா, விவசாய தள்ளுபடி விகிதமா? இது நீங்கள் படிக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு ஆன்சர் இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பி தான், ரொக்க இருப்பு விகிதம். அப்படின்னு என்னென்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷை ரிசர்வ் பண்ணணும் ஒவ்வொரு பேங்க்ஸ். இப்போது நமக்கு ஆர்பிஐ இருக்குங்க, இதுதான் வந்து வங்கிகளின் வங்கி, ஹெட் ஆஃப் த பேங்க்ஸ். இந்த ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய அனைத்து வங்கிகளும் என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையை ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வைப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னாக்க கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொக்க இருப்பு விகிதம் அப்படின்றது. அடுத்து 11வது, கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று ஏ, விலை கொள்கை நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் நோக்கம் உடையது. விலை கொள்கை அப்படின்றது நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் நோக்கம் கொண்டது, உடையதாகும். காரணம், நிதி பற்றாக்குறை பணவீக்க அழுத்தத்தை உண்டாக்கும். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, விலை கொள்கை. இப்போ ஒவ்வொரு பொருளும் எவ்வளோ ப்ரைஸில் விற்றுக்கிட்டு இருக்குது, 1 கிலோ அரிசி எவ்வளோ விற்கிது, 1 கிலோ பருப்பு எவ்வளோ விற்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டு அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்கங்க. அப்போ அதை பார்த்துட்டு நிதி பற்றாக்குறையை வந்து அவங்க வந்து சரி செஞ்சுக்குவாங்க. சரிங்களா. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த விலையெல்லாம் தெரியாமல் அவங்க ரேஷன் கடையில் வந்து அரிசி கொடுக்க முடியுங்களா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு மட்டும் அரிசி எங்கேருந்துங்க வருது? அவங்க விவசாயிகிட்டேருந்து கொள்முதல் பண்ணுறாங்கல்ல. அப்போது இந்த விலையெல்லாம் அவங்க வந்து சரியாக ரெகுலேட் பண்ணால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக அவங்க ரைஸ் எல்லாம் கொடுக்க முடியும். அப்போது விலை கொள்கை நிதி பற்றாக்குறையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு அதை பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, நிதி பற்றாக்குறை என்பது பணவீக்க அழுத்தத்தை உண்டாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஆர் சரி, ஏவுக்கு ஆர் சரியான விளக்கம், ரெண்டுமே சரிதான். அடுத்து 12வது வினா, 1969 எத்தனை தனியார் வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன? எத்தனை வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன அப்படின்னா 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன 1969. 14 வங்கிகள். ஓகேங்களா. அதுக்கடுத்து 1980 மேலும் ஒரு 6 வங்கிகளை தேசியமயமாக்கியிருப்பாங்க. மொத்தமாக 20 வங்கிகள் தேசியமயமாக்கிட்டாங்க. இப்போது அதிலேருந்து நிறைய மாறுதல் இருக்கின்றது. ஸ்கூல் புக் டேட்டா. ஓகேங்களா. ரைட். அடுத்து, இந்திய ரூபாயின் அடையாளத்தை வடிவமைத்தவர் யார்? இந்திய ரூபாயின் அடையாளத்தை வடிவமைத்தவர் டி. உதயகுமார். டி. உதயகுமார். இந்திய ரூபாயின் அடையாளத்தை வடிவமைத்தவர் டி. உதயகுமார். இவர் தஞ்சாவூரை சேர்ந்தவர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து 14வது வினா, பணவீக்கம் குறைக்க கீழ்கண்டவற்றில் எது பரிந்துரை செய்யப்படுகின்றது? பணவீக்கத்தை குறைக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு, தேவை மேலாண்மை நடவடிக்கை எடுக்கணும், அளிப்பு மேலாண்மை நடவடிக்கை எடுக்கணும், வர்த்தக மற்றும் வரி கொள்கைகளை ஒழுங்குபடுத்தணும். அப்போ இது 3வது கண்டிப்பாக சரியாக தான் இருக்கணும். ஏன்னா வர்த்தக மற்றும் வரி கொள்கைகளை நம்ம ரெகுலேட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா.
அடுத்து தேவை மேலாண்மை நடவடிக்கை. மக்களுக்கு என்னென்ன பொருள் எசென்சியலாக தேவைப்படுது அப்படின்றத விட்டுட்டு மற்றவை எல்லாத்தையும் என்ன செஞ்சிடணும், ப்ரைஸை அதிகப்படுத்தி அவங்ககிட்ட இருந்து நம்ம பணத்தை ரெக்கவர் பண்ண முயற்சி பண்ண. பணம் வீக்கம்னா அவங்ககிட்ட பணம் இருக்குதுங்க, ஸோ தேவைக்கு அதிகமாக வச்சுருக்கா இல்லைங்களா, அதான் தேவை மேலாண்மை. அந்த இதை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் ரெக்கவர் பண்ணணும். இப்போ லேண்டெல்லாம் வாங்குவான், பணம் அதிகமாக இருக்குது, அப்போ லேண்டு டேக்ஸை அதிகப்படுத்தணும். பத்திரம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த லேண்டு வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை அதிகப்படுத்தணும். இதெல்லாம் தேவை. அளிப்பு மேலாண்மை நடவடிக்கை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்போ அளிப்புன்னு என்ன, கவர்மெண்ட்டு அவனுக்கு காசு கொடுக்குறது நிப்பாட்டணும், லோன் கொடுக்குறது நிப்பாட்டணும், அவனுக்கு மானியம் கொடுக்குறது நிப்பாட்டணும். ஓகேங்களா, அப்போ மூன்றுமே சரியாக வரும். 14 என்பது பணவீக்கத்தை குறைக்க தேவை மேலாண்மை நடவடிக்கை எடுக்கணும், அளிப்பு மேலாண்மை நடவடிக்கை எடுக்கணும், வர்த்தக மற்றும் வரி கொள்கையை ஒழுங்குபடுத்தணும். 15 இந்தியாவின் பணக்கொள்கையை வடிவமைப்பது யார்? மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் பணக்கொள்கையை வடிவமைப்பது இந்திய ரிசர்வ் வங்கி தான். மானிட்டரி பாலிசியை மேற்கொள்வது இந்திய ரிசர்வ் வங்கி. 16வது வினா, தற்போது இந்தியாவில் புழக்கத்தில் உள்ள ₹1 நாணயம் எந்த வகை பணம் என அழைக்கப்படுகின்றது? ₹1 நாணயம், நோட்டு கிடையாது, ₹1 நாணயம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கட்டளை பணம். இது வந்து வங்கி பணம் அப்படின்றது கிடையாது, கடன் பணம் என்பதும் கிடையாது, கருப்பு பணம் கிடையாது, கட்டளை பணம் என்பது ₹1 நாணயம். கூற்று ஏ, வணிகர்கள் நடப்பு கணக்கினை வசதி பாதுகாப்பு இவைகளை கருதி அதிகம் விரும்புகின்றனர். வணிகர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ சேவிங் அக்கௌண்ட் கரண்ட் அக்கௌண்ட் ரெண்டு வச்சுருப்பாங்கள்ல, நம்ம கூட ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சேவிங் அக்கௌண்ட்டாக கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். அதில் வந்து வணிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்டை தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது கரண்ட்டில் ₹1,00,000 போடுறீங்க, அடுத்த நாளே ₹1,00,000 எடுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5 லட்சம் போடுறது, 10 லட்சம், 20 லட்சம்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டில் போட்டு அதை எடுக்க முடியாது. அன்னைக்கு ரொட்டேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் கரண்ட் அக்கௌண்ட் தான் ஒத்து வரும். ஸோ அதுதான் வந்து கூற்று ஏ என்பது சரிதான். காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக வங்கிகள் நடப்பு கணக்கிற்கு எவ்வித வட்டியும் வழங்குவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன, ஏ ஆர் ரெண்டும் சரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பி 17க்கு பி தான் சரியான ஆன்சர், ரெண்டும் சரி தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் 18வது வினா, பண அளிப்பில் M3 அப்படின்றது என்னன்னு கேட்குறாங்க. இது 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் ஒரு கான்செப்ட் அதை கொடுத்துருப்பாங்க. 12th எக்கனாமியில் இதை நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து படிச்சாகணும். ஏன்னா M1 என்ன, M2 என்ன, M3 என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து படிக்கணும். சரிங்களா, இடையில சொன்னா புரியாது. இதற்கான ஆன்சர் மட்டும் நான் சொல்லிடுறேன். அஞ்சல் நிலையை மொத்த சேமிப்பு வைப்புகள், இதை நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது அடிக்கடி கேட்குறாங்க. இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1ல கூட கேட்டிருந்தாங்க. 19வது கொஸ்டின், பெரும்பாலும் பணவீக்கம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைவது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, அளிப்பு உந்துதல்கள் உற்பத்தியாளர் செலவை அதிகரிக்கின்றது. இதுலயே நமக்கு சரியான ஆன்சர் கொடுத்துட்டாங்க. என்னன்னா அளிப்பு உந்துதல்கள் உற்பத்தியாளருடைய செலவை வந்து அதிகரிக்க சொல்றாங்க. இந்த கான்செப்ட் என்னன்னா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்கட் கம்பெனி நடத்துறீங்க, பிஸ்கட் தயாரிக்கிறீங்க. இப்போ பிஸ்கட் தயாரிக்கணும் அப்படின்னா கோதுமை வாங்குறீங்களா, கோதுமையினுடைய விலை அதிகம். கோதுமை நீங்க 1 கிலோ வாங்கினதுக்கு நீங்க அதிகமான பணம் கொடுக்கணும். ஸோ அப்போ அந்த ஃபார்மருக்கு அதிகமான நீங்க பணம் கொடுக்குறீங்க. ஓகேங்களா, அவரு கோதுமையை உங்க இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்குறாரு. ரைட்டா. அடுத்து வந்து சக்கரை வேணுமா, சக்கரை ஆலைக்கு போறீங்க. அங்க பாத்தீங்கன்னாக்கா அவரும் அதிகமான காசு கேட்கிறாரு, அதையும் கொடுத்துட்றீங்க. நீங்க என்ன செஞ்சுறீங்க, சர்க்கரையை உங்க ஃபேக்டரிக்கே கொண்டு வந்துடுறீங்க. அடுத்து இதெல்லாம் சேர்த்து பிஸ்கட் தயாரிக்க லேபர் வேணும் இல்லைங்களா, அந்த லேபருக்கு நீங்க அதிகமா சம்பளம் கேட்குறாங்க, அதையும் கொடுக்குறீங்க, கொடுத்துட்டீங்க. அப்போ இந்த லேபர்ஸும் ஃபேக்டரிக்கு வந்துடுறாங்க. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் தயாரிச்சிடுறாங்க. ஸோ ஒன்றுனா ஒன்றும் கிடையாது, ஆயிரக்கணக்கான பிஸ்கட் பாக்கெட் தயாரிக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த விவசாயிகிட்ட பணம் இருக்குமா, இந்த சர்க்கரை ஆலை தொழிலாளிகிட்ட பணம் இருக்குமா, இந்த இங்க ஒர்க் பண்றாங்களா எம்ப்ளாய் அவங்ககிட்ட பணம் இருக்குமா, ஏன்னா நீங்களாம் கொடுத்துருக்கீங்களா. இப்போ இவங்கெல்லாம் இவங்களோட தேவைக்காக பிஸ்கட் வாங்க உங்ககிட்ட வர்றாங்க, கம்பெனிக்காரங்கள்ட்ட பிஸ்கட் வாங்க வர்றாங்க அவங்களோட தேவைக்காக. அப்போ நீங்க பிஸ்கட் என்ன விலைக்கு விற்பீங்க, நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்களோ அதை விட லாபம் வச்சு விற்பீங்களா. அப்ப பாருங்க, இவங்க 3 பேர்கிட்டயும் பணம் இருக்குது, ஆனா பிஸ்கட்டோட விலையும் அதிகமா இருக்கு. இதுல என்ன அர்த்தம், எஸ் இதுதான் பண வீக்கம் அப்படின்றது அர்த்தம். பணம் நிறைய இருந்தாலும் பொருளை வாங்க முடியாதனால. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர். 20வது வினா, பண அளிப்பில் ஏற்படும் வளர்ச்சி வீத அதிகரிப்பு பொதுவாக இதனால் பின்தொடரும். இப்ப பணம் அளிக்கிறதுல ஏற்படக்கூடிய வளர்ச்சி அப்படின்றது வந்து எதனால அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க, அதை நம்ம பார்க்கலாம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார பின்னடைவு அப்படின்றத ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. அடுத்து பொருளாதார நடவடிக்கையில் ஏற்படும் குறைவு, பொருளாதார பின்னடைவு மற்றும் பொருளாதார நடவடிக்கையில் ஏற்படும் குறைவு, பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பண அளிப்பில் ஏற்படும் வளர்ச்சி வீத அதிகரிப்பு பொதுவாக இதனால் பின்தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால் பின்தொடரும் அப்படின்னா பொருளாதாரத்துல ஒரு பின்னடைவு ஏற்படுறதுனால இது வந்து இருக்கலாம். பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. ஸோ பணவீக்கம் ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஒரு பரந்தப்பட்ட அளவுல பொருளாதாரத்துல பின்னடைவு ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம். பணவீக்கமும் சரிதான். அது வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துக்கு உள்ள வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ப்ராப்ளம். 21வது வினா கூற்று ஏ பணவீக்கம் அநீதியானது, பணவாட்டம் தீமையானது. காரணம் பணவீக்கம் நுகர்வோரை பாதிக்கும், பணவாட்டம் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு வழிவகுக்கும். நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அதானே சொன்னோம். பணவாட்டம் இருந்தா மட்டும் நல்லது நினைக்காதீங்க, அது வேலையில்லா திண்டாட்டத்துக்கு வழிவகுக்கும், நம்மளால எந்த பொருளும் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளிடும் சொல்றோம் பாத்தீங்களா, அதான் சொல்றாங்க. அப்போ பணவீக்கம் அப்படின்றது ஒரு அநீதி, பணவாட்டம்னா ஒரு தீமை. காரணம் பணவீக்கம் நுகர்வோரை பாதிக்கும், பணவாட்டம் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு வழிவகுக்கும். ஏ ஆர் சரி, ஏக்கு ஆர் சரியான விளக்கம். 22வது வினா கூற்று ஏ வங்கிகளுக்கு இடையே உள்ள கடன்கள் ரிசர்வ் வங்கி மூலமாக எளிதாக தீர்க்கப்படுகின்றன. வங்கிகளுக்கு இடையே உள்ள கடன்கள் ரிசர்வ் வங்கி மூலமாக எளிதாக தீர்க்கப்படுகின்றன. காரணம் ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளின் மைய வங்கி என்ற நிலையில் மைய தீர்வமாக செயலாற்றுகின்றது. அனைத்து பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மேலாண்மை பொருந்திய அமைப்பாக ஆர்பிஐ இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இப்போ ஆர்பிஐ தான் ஹெட், பேங்கர்ஸ் ஹெட். ஓகேங்களா, அப்போ கீழே உள்ள சின்ன சின்ன வங்கிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறாருன்னா ஆர்பிஐ. இதுதான் சொல்ல வர்றாங்க. சரிதானே, ஏ மற்றும் ஆர் தனித்தனியே சரி, ஏக்கு ஆர் சரியான விளக்கம். 23 பணவாட்டம் என்பது எந்த நிலைமையை குறிக்கும்? பணவாட்டம்னா என்னங்க, விலை குறைஞ்சு போகுமா? முன்னாடியே சொன்னோம், பணவாட்டம்னா விலை தொடர்ந்து குறையும், பணத்தினுடைய மதிப்பு அதிகம். அடுத்து 24வது வினா பொருளாதாரத்தில் அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை விரட்டும் நிலை. இதுவும் ஒரு கான்செப்ட் தான். இது எல்லாமே எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான கான்செப்ட். சரிங்களா, நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல அதாவது அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை விரட்டும். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 1000 கிலோ வர இடத்துல 500 கிலோ வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ இங்க பாத்தீங்கன்னா மக்கள் இருப்பாங்க, மக்கள் கிட்ட பணம் இருக்கும், என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் இதுக்கு போட்டி போடுவாங்களா? அப்போ அதிக அளவு பணம் கொண்ட மக்கள் குறைந்த அளவு உள்ள பொருட்களை விரட்டுவாங்களா? எனக்கு தான் வேணும் கொடுங்கன்னு சொல்லுவாங்களா? அதுதான் இந்த கான்செப்ட். எதுக்கு நான் சொன்னேன், பண வீக்கத்துக்கு சொன்னேன் இல்லைங்களா. பண வீக்கம் என்ன, பணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனா பொருளை வாங்க முடியாது. அதுதான் அதிக அளவு பணம் குறைந்த அளவு பொருட்களை விரட்டிட்டு போகும், பண வீக்கம். 25 என்பது என்னன்னா பண மதிப்பு குறைய நாணய ஆணை உரிமைக்கு உட்பட்ட முறையாகும். இந்த கூற்று எந்த கருத்துக்கு பொருத்தமானது? பண மதிப்பு குறைஞ்சு போறது வந்து பாத்தீங்கன்னா நாணய ஆணை உரிமைக்கு உட்பட்டது சொல்றாங்க. இதை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பண மதிப்பு அப்படின்றத பாத்தீங்கன்னாக்க ஒரு கரண்ட் சுச்சுவேஷன் நடப்பு கணக்கு பற்றாக்குறைன்னு அதிகரிக்கும், நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகரிக்க தான் பண மதிப்பு குறைப்பு நடவடிக்கை வந்து எடுக்கிறாங்க. அடுத்து 26 இந்திய நிதி முறையின் கட்டமைப்பு இதனை உள்ளடக்கியது அல்ல. ஏதோ ஒண்ணு இந்த நம்மளுடைய நிதிமுறையின் கட்டமைப்பு உள்ள வரல அப்படின்னு சொல்ல வர்றாங்க. அது என்னன்னு பார்த்தலாம். தொழில் நிதி, வேளாண் நிதி, வளர்ச்சி நிதி, பற்றாக்குறை நிதினு ஒண்ணு கிடையாது. பற்றாக்குறை நிதினு ஒண்ணு கிடையாது. சரிங்களா, நம்மளுடைய நிதியில் என்னென்ன இருக்கு, தொழில், அதுக்கப்புறம் வேளாண், வளர்ச்சி, பற்றாக்குறை அப்படின்றது கிடையாது. 27வது வினா எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்கிறாங்க. 1 கடன் உருவாக்கும் இந்திய ரிசர்வ் வங்கி, 2 வணிக வங்கிகள் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், 3 இந்திய ரிசர்வ் வங்கியை கடன் கட்டுப்படுத்துதல், 4 எண்ணளவு கட்டுப்பாட்டு பட்டியல் வங்கி. இதுல பாத்தீங்கன்னா கடன் உருவாக்குவது வந்து இந்திய ரிசர்வ் வங்கியோட வேலை கிடையாது. கடன் உருவாக்கணும் என்னங்க, லோன் கொடுக்கறது. மக்கள் கூப்பிட்டு யார் லோன் கொடுப்பா, ஆர்பிஐ லோன் கொடுப்பாங்க? இல்ல, ஒரு ரூரல் இருக்கக்கூடிய பேங்க்ஸ் தான் லோன் கொடுப்பாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தவறு. வணிக வங்கிகள் வந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுது, இது சரிதான். உதாரணமா உங்க ஊருக்கு அருகில் உள்ள பேங்க்ல போய் நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணா அவங்க அதை ஏத்துப்பாங்க, ஏத்துக்க மாட்டாங்களா? இல்லப்பா அவங்க அக்கௌண்ட்ல நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ல போறாங்க, அவங்க ஏத்துக்குவாங்க. 2 சரியானது. 3 இந்திய ரிசர்வ் வங்கி தான் கடன் கட்டு
இது கரெக்டா தான். எண்ணளவு கட்டுப்பட்ட முறை பட்டியல் வங்கி அப்படின்னு கிடையாது. இது தவறு. ஆப்ஷன் டி 1 மற்றும் 4 என்பது சரியாக பொருந்தவில்லை. 28வது வினா, பணவீக்கத்தால் பாதிக்கப்படக்கூடியவங்க யார்? பணவீக்கத்தால பாதிக்கப்படுங்க. இது ரிப்பீட்டட் கொஸ்டின், மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். பணவீக்கத்தால யாரு பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, பணவீக்கத்தால கடன் வாங்கியவங்க பாதிக்கப்படுவாங்களா, அல்லது தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்களா, நுகர்வோர் பாதிக்கப்படுவாங்களா, மாத சம்பளம் பெறுவோர் பாதிக்கப்படுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இதை பொறுத்தளவு இதுல இன்னொரு ஆப்ஷன் சேர்த்திருக்கணும், அவங்க சேர்க்கல. கடன் வழங்கியோர், கடன் வழங்கியோர் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. வழங்கியோர். கடன் கொடுத்தவன் தான் இதுல பாதிக்கப்படுவான். ஏன் சார் அப்படின்னா, அவன் கடன் கொடுக்கும் போது பணத்தினுடைய மதிப்பு ஹையா இருந்திருக்கும். ஆனா இந்த பணவீக்க காலத்துல என்ன ஆகும், பணம் புழக்கம் அதிகமாயிரும். அப்ப பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சு போயிடும். அப்போ உங்க கடனை வந்து அவன் வந்து ஈஸியா கட்டிடுவான். இப்போ ஒண்ணும் இல்லைங்க, நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு 2000த்துல வருஷம் நான் சொல்றேன், 2000 ரூபாய் கிடையாது, 2000ஆம் ஆண்டுல ஒரு வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்க. அங்க நீங்க 501 ரூபாய் மொய் வைக்கிறீங்க. அப்ப 2000த்துல 501 ரூபாய் பத்தி எவ்வளவு பெரிய அமௌண்ட். சரி, இப்போ அந்த வீட்டு நபரு 2024ல உங்க வீட்டுக்கு வந்து 601 ரூபாய் மொய் வைக்கிறார். 601 ரூபாய் மொய் பண்ண வச்சுங்க. அப்போ இது பெரிய அமௌண்டா, இது பெரிய அமௌண்டா? நம்பர்ஸ் பொறுத்தவரை இது பெருசா தெரியும். ஆனா இந்த காலகட்டம் எதனுடைய மதிப்பு அதிகம்? 2000த்துல 500 ரூபான்றது எவ்வளவு பெரிய அமௌண்ட். நீங்க இந்த 500 ரூபாய்க்கு வந்து ஒரு ஒரு அரை பவுன்ல தங்கமே எடுத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு 600 ரூபாய் கொண்டு போய் நீங்க அரை பவுன்ல தங்கம் எடுக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்ப இந்த காலகட்டத்துல பணத்தினுடைய மதிப்பு என்னவா ஆயிருந்திருக்கு? பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சு போச்சு. அப்போ பணத்தினுடைய மதிப்பு அதிகமா. இதுதான். அப்போ கடன் கொடுத்தவன் வந்து பாத்தீங்கன்னா சிக்கிருவான். கடன் யாரு கொடுத்தானோ அவன் வந்து பணவீக்கத்துல லாக் ஆயிருவான். லாக் ஆயிருவான் என்ன, பணத்தினுடைய மதிப்பு வந்து பணவீக்க காலத்துல குறைஞ்சு போயிருக்கும். எனவே கடன் வாங்கியவங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும், கடன் கொடுத்தவங்களுக்கு பணவீக்கம் வந்து ஒரு டேஞ்சரா இருக்கும். அதே போல நுகர்வோருக்கு பாதிப்பா இருக்கும், நுகர்வோருக்கும் பாதிப்பா இருக்கும். சரிங்களா? தொழிலாளர்கள், மாசம் பெறுவோர் இதெல்லாம் ஒன்றும் பெரிய அளவுல எஃபெக்ட் ஆகும். நுகர்வோரை பாதிக்கும், கடன் கொடுத்தவங்கள பாதிக்கும், தொழிலாளர்களையும் பாதிக்கும். இந்த கொஸ்டின் செட்டப்பே தவறுங்க. கொஸ்டின் செட்டப்பே வந்து தவறு. இது செட் பண்ணிருக்க கூடாது இந்த கொஸ்டின். ஓகேங்களா? அடுத்து பணவீக்கத்தின் போது என்ன நிகழும் கேக்குறாங்க. வியாபாரிகள் லாபம் ஈட்டுவாங்க, ஊதியம் ஈட்டுபவர்கள் லாபம் பெறுவாங்க, மாத ஊதியம் பெறுவர் லாபம், வாடகைக்கு விடுபவர் லாபம் பெறுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இதை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா வியாபாரிகள் தான் லாபம் ஈட்டுவாங்க. அவங்களுக்கு தானே பயங்கரமான லாபம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 500 கிலோ தான் காய்கறி வந்திருக்கு கான்செப்ட். அதுல யாரு விலையை பிக்ஸ் பண்ணுவா? வியாபாரிகள் தானே. பணவீக்கத்துல வியாபாரிகள் அதிகமா என்ஜாய். அடுத்து 30 நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, M1 M2 M3 M4. இதுதான் திருப்பி திருப்பி கேட்கறாங்க பாருங்க. 12th எக்கனாமிக்ஸ் புக்ல இருக்கும். இது ஒரு மேட்ச் த ஃபாலோவிங்ஸ். M1 அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. M1 அப்படின்றது பொதுமக்களிடம் உள்ள பணப்புழக்கம். பிரைமரியா பொதுமக்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றது M1. M2 அப்படின்றது அஞ்சலகத்துல எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்றது. M3 அப்படின்றது வங்கியில் உள்ள கால வைப்பு, வங்கியில நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க அப்படின்றது. M4 அப்படின்றது பாத்தீங்கன்னா அஞ்சலக மொத்த வைப்புகள், அஞ்சலகத்துல மொத்த வைப்புகள். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? M1னா பொதுமக்கள் பணம், M2னா அஞ்சலகத்துல நீங்க சேமிச்சு வைக்கிறது, M3னா வங்கியில சேமிச்சு வைக்கிறது, M4னா மொத்த வைப்பு அஞ்சலகத்துல. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். இதுல வந்து நம்ம வந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் 2ல வீடியோட லென்த் அதிகமாச்சுன்னா அப்லோட் பண்ணுறது. அதன் பார்ட் 2ல ரிமைனிங் இருக்கக்கூடிய 20 கொஸ்டின் மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமான கான்செப்ட் எல்லாமே அடுத்த கொஸ்டின்ல இருக்கு. நன்றி.